ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செலிபிரிட்டி கிச்சன். கத்திரிக்காய் கொசுமல்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பெரிய கத்திரிக்காயில் தான் செய்வாங்க. நான் சின்ன கத்திரிக்காயில் செஞ்சுருக்கேன். இது வந்து சுட்ட கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க ஊரில் எல்லாம். இதை வந்து செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டு ஒன்று வச்சு அடுப்பு மேலே அதுக்கு மேலே இந்த கத்திரிக்காயை வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு தான் சுடணும் இந்த கத்திரிக்காயை. ஏன்னா பொறுமையாக வேகும். இது ரொம்ப லேட் ஆகும் தான், ஒரு 10 நிமிஷமாக தான் ஆகும். இதை பொறுமையாக திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் இதை வேகமாக ஸ்பீடில் வச்சிங்கன்னா மேலெல்லாம் தோல் மட்டும்தான் பீல் ஆகும், உள்ளே கத்திரிக்காய் வேகாது. நீங்கள் செஞ்சாலும் அது வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் இந்த மாதிரி பொறுமையாக இந்த மாதிரி மாறி உள்ள சாரெலாம் வெளியே வர அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நீங்கள் இதை இறக்கணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து பீல் பண்ணி வச்சுக்கிறேன் ஸ்கின்னெல்லாம். இதுக்கு நடுவில் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு கடுகு, அதுக்கப்புறம் சீரகம் போட்டுட்டு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2, வரமிளகாய் 2 இந்த மாதிரி போட்டுட்டு பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டிருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் அது மாதிரி போட்டிருக்கேன். அப்புறம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதங்குற அளவுக்கு போட்டுட்டு அதிலே உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வந்து இப்போ நசுக்கி வச்சுருக்கோம்ல, மேஷ் பண்ணியிருந்ததை அதை போட்டுக்கிறோம். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் புளி கொஞ்சமாக ஊற்றி கொதிக்க வச்சுக்கிறோம். இது ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஊற்றிருக்கேன். லாஸ்ட்டாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி சிம்மில் வச்சு குக் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ரெசிபி ரெடி ஆகிட்டு ஊரில் எல்லாம் பெரிய கத்திரிக்காயில் வந்து அடுப்பில் போட்டு செய்வாங்க. நான் வந்து இதை வந்து இப்படி ட்ரை பண்ணலான்னு செஞ்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.